எனக்கு ரெண்டுமே பொம்பளை பிள்ளை. நான் என்ன செய்வேன்? எங்கள் ஃபோட்டோயும் எடுத்துட்டு எங்கள் அனைவரை நீங்களே போட்டும் போய் எங்கள் டைவரையா நீங்களே வச்சுருந்தா நாங்கள் என்ன செய்ய முடியும்? இந்த மத்திய அரசு மாநில அரசு சீக்கிரமாக இதுக்கு ஒரு முடிவு கொடுக்கணும். மீன்பிடிக்க சென்ற மீனவர்களுக்கு இலங்கை அரசாங்கம் 3 பேருக்கு 6 மாத தண்டனையும், ஒருவருக்கு 1 வருட தண்டனையும், ஒருவருக்கு 2 வருட தண்டனையும் விதித்ததை கண்டித்து நாங்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம் பண்ணி எங்களுடைய படகுகளில் கருப்பு கொடி ஏந்தி இந்த கச்சதீவு திருவிழாவை புறக்கணித்து 3000 பேர் நாங்கள் நடைப்பயணமாக நடந்து எங்களுக்கு இதுவரை மத்திய அரசாங்கம் அந்த மீனவர்களை மீட்டு கொடுக்கல. அந்த மீனவர்களை மீட்கும் வரை மத்திய அரசாங்கம் இலங்கை அரசுடன் பேசி அந்த மீனவர்களை மீட்டு தாயம் கொண்டு வருவரை இந்த பந்தலில் நாங்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். பல லட்சம் கோடி அந்நிய செலவாணி ஈட்டு கொடுக்கிற இந்த மீனவருடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாயிருக்கு. அந்த மீனவர்கள் அழிக்கு நோக்கில் செயல்படும் இலங்கை அரசோட ஒத்துப்போகாம உடனே அந்த சிறையில் இருக்கிற மீனவர்களை மீட்கணும். இலங்கை கடற்படை வசமுள்ள நல்ல படகுகளை மீட்டு கொடுக்கணும். மீட்க முடியாமல் மூழ்கி போன படகுகளுக்கு தகுந்த இழப்பீடு வழங்கணும். இந்த சட்டத்தை உடனே ரத்து செஞ்சு பாரம்பரிய இடத்துல நீண்ட காலமாக இந்த இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கமாக இந்திய அரசும் இலங்கை அரசும் பேசி நிரந்தர ஒரு தீர்வு காணும் சொல்ற கோரிக்கைகளை நாங்கள் வலியுறுத்தி இன்றைக்கு தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்திருக்கோம். நாங்கள் இந்த பந்தல்ல இரவு முழுவதும் எங்க உயிரை இழந்தாலும் இழப்போமே தவிர, ஆனா எங்க மீனவர் மீட்க வர இந்த பந்தலை விட்டு நாங்கள் அகல மாட்டோங்கிறத இதன் மூலம் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் 10 நாளுக்கு மேலாக காலவரையற்ற வேலைநிறுத்தம் பண்ணியிருக்கிறோம். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் நாட்டுப்படகு, விசைப்படகு, மீனவ சார்பு தொழிலாளர்கள் எல்லாருமே எங்களுக்கு பங்களிச்சிருக்கிறாங்க. நாங்கள் பெருசாக இதை கொண்டு போகக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். இல்லைன்னா கூடிய விரைவில் தமிழக உள்ள மீனவ அமைப்புகளையும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கிற மீனவ அமைப்புகளையும் ஒன்று திரட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடாதுங்கிறத நாங்கள் இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறோம். 8ஆம் தேதி அவங்கள பிடிச்சாங்க. பிடிச்சி 22ஆம் தேதி வாய்தான்னு சொன்னாங்க. 22ஆம் தேதி வாய்தால எல்லா மொத்தம் 19 பேர் இருந்தாங்க. அதில் இவங்க ஒரு ஆளுக்கு மட்டும் 6 மாதம் சிறை தண்டனை, படகு ஓட்டுநர்னு. அதில் மத்திய அரசும் மாநில அரசும் என் கணவரோடு சேர்ந்து அதுக்கு முன்னாடி இருந்த 4 பேர் மொத்தம் 5 பேரையும் மீட்டு கொடுக்கணும். நாங்கள் பிள்ளைகளை வச்சு என்ன செய்ய முடியும்? எனக்கு ரெண்டுமே பொம்பளை பிள்ளை. நான் என்ன செய்வேன்? எங்கள் ஃபோட்டோயும் எடுத்துட்டு எங்கள் அனைவரையும் நீங்களே வச்சு அதுக்கு தக்க நான் மத்திய அரசு மாநில அரசு தான் செய்யணும். எங்கள் குடும்பத்தில் மொத்தம் 15 பேர் போட்டும் போய் எங்கள் டைவரையா நீங்களே வச்சுருந்தா நாங்கள் என்ன செய்ய முடியும்? நாங்கள் வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்வோம்? எங்கள் பிள்ளைகளுக்கு படிப்புக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்ய முடியும்? இந்த 2 பொம்பளை பிள்ளையை வச்சுட்டு இந்த 6 மாதம் என்ன செய்ய முடியும்? இந்த மத்திய அரசு மாநில அரசு சீக்கிரமாக இதுக்கு ஒரு முடிவு கொடுக்கணும். சீக்கிரமாக என் கணவரை விடுதலை பண்ணி இந்த 5 பேர் சீக்கிரமாக எங்கள் தாயத்துக்கு எங்கள் இந்தியா தேசத்திற்கு திரும்பி வரணும். அதற்கு இந்த மத்திய அரசு மாநில அரசு நல்ல ஒரு முடிவாக அவங்க தான் எங்களுக்கு இந்த 2-3 நாளில் செய்யணும். நாங்கள் மீட்டு கொடுக்குற வரைக்கும் உண்ணாவிரதம். நாங்கள் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் பண்ணோம். அந்த திருப்பி இந்த தண்டனை வந்துடக்கூடாதுன்னு நாங்கள் அந்த கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் பண்ணோம். அந்த 20ஆம் தேதி நாங்கள் அங்கேருந்து நடந்து போராட்டம் பண்ணோம். ராமேஸ்வரம் அந்த ஏடி ஆஃபீஸ்லேருந்து இங்கே நடந்து பாமன் வரைக்கும் பண்ணணும். ஆனால் திருப்பி 22ஆம் தேதி அதே மாதிரி சட்டத்தை கொண்டு வந்துட்டீங்க. அப்போ நீங்கள் இந்த மத்திய அரசு மாநில அரசும் இந்த நம்ம இந்த போராட்டம் நடத்துனதுக்கு என்ன பதில் செஞ்சுருக்காங்க? அப்போ அந்த இலங்கை அரசுட்டு அவங்க பேசவே இல்லை. திருப்பியும் அதே சட்டம் திருப்பி வந்திருக்கு. இந்த சட்டத்தை உடைக்கணும். இந்த சட்டம் வேணாம். அவங்க இவ்வளோ நாள் பிடிச்சி அங்கே போட்ட வச்சு ஆட்களை விட்டாங்க. ஆனால் அதே போல் விடாமல் திருப்பி இப்போ புதுசாக ஒரு சட்டத்தை எதுவும் கொண்டுட்டு வரணும். அப்போ அப்பாவி மீனவ மக்கள் என்ன செய்ய முடியும்? நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த கடலையே நம்பித்தான் நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு வேறு எந்த தொழிலாக தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஆனால் அதற்கு தக்க பதிலை மத்திய அரசு மாநில அரசு தான் எங்களுக்கு செய்யணும். எங்களுக்கு சீக்கிரமாக இந்த 2-3 நாளைக்குள்ளே எங்களுக்கு நல்ல ஒரு பதிலை கொடுக்கணும். இந்த 2 என் பேர் நர்மதா. என் கணவருக்கு கண்ணுலையும் பிரச்சனை இருக்குது. அடிக்கடி வயிற்று வலி வேற வரும். கையில் வேற அவங்களுக்கு ஏற்கனவே எலும்பில் ஒரு பிரச்சனை இருக்குது. இப்படிலாம் இருக்கும்போது அப்போ இந்த 6 மாதம் நீங்கள் அங்கே வச்சுருந்தா என்ன அந்த நிலைமை என்ன ஆகும்?
அவங்க மனசில் இருக்கிற வேதனை என்னாகும். இந்த 5 மீனவரையும் உடனடியாக மீட்டு கொடுக்கணும். எல்லாம் நீங்கள் 5 குடும்பத்துலேயும் பாருங்கள் எவ்வளோ சின்ன பிள்ளைகளாம் இருக்குங்க. அந்த பிள்ளைய ஒவ்வொரு நாளும் எங்கள் அப்பாவை விடுங்கன்னு அந்த பிள்ளைய கெஞ்சிக்கிட்டு இருக்குங்க. இந்த சின்ன வயசில் அந்த பிள்ளைகளுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா? அதான் மீன் பிடிக்க போனாப்புல தான் ஐயா அவங்கள 8ஆம் தேதி பிடிச்சி சிறையில் அடிச்சிருக்காங்க. எந்த ஒரு பாதிப்பும் அவங்க நல்லபடியாக வந்து சேரும். குடும்பத்தில் பேசவே இல்லை, இது வரைக்கும் எந்த பேச்சும் இல்லையா. எந்த ஃபோனு செல்லு பண்ணுவோம் அதையும் பிடிங்கி வச்சுக்கிறாங்களாம். எங்கே வச்சுருக்கா ஏது வச்சுருக்கா எதுவுமே எங்களுக்கு இன்னும் தெரியல.